அதாவது எஃப்ஐஆர்ல கூட பேரை நேரடியா போடக்கூடாது, அது வெளியில பிரசவு கூட தெரியக்கூடாது. ஆனா இங்க என்ன ஆகுது, லீக் ஆகுது, கசியுது. அதுல ரெண்டு விதமா யோசிக்கணும். ஒண்ணு அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா, எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சாதாரணமா லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. லீக் ஆகுற அளவுக்கு கவர்மெண்ட் நிர்வாகம் இருக்காப்போ அதை ஒத்துக்கணும். எதுவும் இல்லாம நீங்க பாட்டுக்கும் விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா திராவிடம்னு பேசிக்கிறீங்க. உங்க திராவிடத்துல எங்க பெண்களுக்கு இப்ப வெளியே போக முடியலையே. ஒரு காம்பவுண்டு செவரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படிச்ச பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுதே. இதுதான் நீங்க திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்க முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்க. இதோடைய ஆரம்பம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்திருக்கணும். துணைவேந்தர் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி இப்ப இயங்கிட்டு இருக்கு. அப்ப யாரு பொறுப்பு ஏத்துக்குவாங்க, அங்க உள்ள பிரச்சனைகளை யார் அணுகுவாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கு, முடிவெடுக்க முடியாம இருக்கு. இதே போல இன்னொரு 5 யூனிவர்சிட்டியிலையும் துணைவேந்தர் இன்னும் போடல. உடனடியாக முதலமைச்சர் துணைவேந்தர் நியமிக்கிறத உடனடியா செய்யணும். ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு வேற சொல்றாங்க. வெளியில பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க. அதனால தீவிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இது ஏன் முதலமைச்சர் ஆமை வேகத்துல செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இதுவே அம்மாவா இருந்தா நடக்கிறதே வேற. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இன்னொரு ஆளு சாருங்கிற ஆள் இருக்கிறவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. சரிங்க, அது ஆணையர் இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு ஒன்னும் தெரியல. இங்க தமிழ்நாட்டுல தனியா நம்ம அரசாங்கமே, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே மகளிர் ஆணையம் இருக்கு. அவங்க எல்லாம் ஏன் உடனே போகல, உடனே பார்க்கல, என்ன காரணம்னே தெரியலையே. நான் அறிக்கை கொடுக்கும் போதே சொன்னேன், தேசிய மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டாகணும் அப்படின்னு. அவங்களும் பார்த்துட்டாங்க. டெல்லியிலேருந்து பாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்காக செயல்படுற தமிழக அரசு நடத்துற மகளிர் ஆணையத்திலிருந்து யாரும் அந்த கேட்டுக்குள்ளே போகல. எதனால போகல, அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மொத்தத்துல வெளியில பார்க்கும்போது இதுல ஏதோ திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஆண்டில் அதிமுக பிரிஞ்சிருக்கிற எல்லா அணியும் சேர்றதுக்கான வாய்ப்பு